வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்லீஃபோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. மணிரத்னம் ஃபிலிம் கரியர்லேயே ரொம்ப மோசமான ஃபிலிம் தான், அவரோட கரியரில் இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்தியா 2 ரொம்ப மோசமாக இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா இல்லையான்னு நம்ம பார்த்துக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரியை பற்றி பார்த்துக்கலாம். ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசன் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்காரு. கமல்ஹாசனோட அண்ணன் தான் நாசர். ஸோ அவங்க 2 பேரில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான். ஸோ சிம்பு வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்டிங்கில் காட்டுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து நாசர் வந்து சிம்புவோட அப்பா வந்து சுட்டுருவார். ஸோ அதனால் வந்து கமல்ஹாசன் சார் வந்து சிம்புவை வந்து வளர்ப்பார் சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சிம்பு வந்து கமல் கூட அண்ட் நாசர் கூட இவங்க கூட சேர்ந்து தான் வளருவார். ஸோ அந்த டெரிட்டரியில் அந்த 3 பேர் ரொம்ப மெயினாக இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் தான். நடுவில் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை ஒன்று பண்ணிவிடுவார் கமல் சார் வந்து. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போவார். ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ சிம்பு தான் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே பார்த்துக்க போகிறாரு எனக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிடுவார். ஸோ அதனால் வந்து நாசர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவார், ரொம்ப அசிங்கமாயிடும் அவருக்கு. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருப்பார். சிம்பு வந்து ஒரு வெப்பனாக வந்து யூஸ் பண்ணுவார் கமலுக்கு எதிராக. கமலை வந்து கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முடிவு எடுப்பாங்க அந்த கேங்கில். ஸோ அந்த டைமில் சிம்புவை ட்ராப் பண்ணிப்பாங்க. ட்ராப் பண்ணி தப்பான ஒரு விஷயத்த சொல்லி, அதாவது நாசர் வந்து அவரு சுற்றுப்பாரு சிம்புவோட அப்பாவை. ஸோ அதை மாற்றி கமல்ஹாசன் தான் வந்து சிம்புவோட அப்பாவை சுட்டா மாதிரி சிம்பு கிட்ட சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து கமல் வந்து படிவாங்கன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வளர்ந்துடும். ஸோ அதனால் வந்து கமல் சாரை வந்து எல்லாரும் சேர்ந்து கொலை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப வந்து ரிவெஞ்ச் எடுப்பார். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ஸ்டோரி கான்செப்ட் சொன்னோம், அதே மாதிரி தான் மூவியில் வந்துருக்கு. ஸோ இதுதான் வந்து கோர் ஸ்டோரி. இதில் ஏகப்பட்ட எமோஷனல் சீன்ஸ் இருக்குது அண்ட் ஏகப்பட்ட ஃபைட் சீன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மூவி பாருங்கள், அதில் திருப்பி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025 ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு தான் சொல்லுவேன். ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் அண்ட் ஸ்டோரி எடுத்துகிட்டு போன விதம் அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸ்க்ரீன் டைம் கூட அவ்வளோ பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் ஒரு சில பேர் பண்ணுறாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டான ரோலை கொடுத்துருக்காரு. தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு வந்து அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த மூவியோட டோன், அதுக்கப்புறம் இந்த மூவியை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு விண்டேஜ் கமல் மூவியை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா விண்டேஜ் மணிரத்னமோட மூவிஸை பார்த்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூவிலாம் விரும்ப மாட்டாங்க, ரொம்ப கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் விரும்புகிறாங்க. அண்ட் ஆக்டிங் கமல்ஹாசன் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. எப்பயுமே அவர் மேலே நிறைய வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. அவரோட ஏஜ்க்கு த்ரிஷா கூட வந்து பேரா இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. வெளியே இருக்கிற வரைக்கும் தான் அவர் கமல்ஹாசன். ஸோ மூவிக்குள்ளே போயிட்டாருன்னா அந்த ஸ்டோரிக்குள்ளே இருக்க கேரக்டர் தான் அவர். அந்த கேரக்டருக்கு அவர் என்ன கொடுக்கணுமோ அதை தான் அவரால் கொடுக்க முடியும். ஸோ அது உள்ளே போயிட்டா வெளியே இருக்க கமல்ஹாசனுக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. நீங்கள் வந்து ஏன் அதை சம்மந்தப்படுத்தி பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ அவரோட பெஸ்ட்டு அவர் கொடுத்துருக்காரு. சிம்பு சாரும் வந்து கமலுக்கு ஈக்குவலாக வந்து ஸோ அந்த ஆக்டிங் எஃபர்ட்டை போட்டிருக்காரு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கமல் கூட இருக்க மாதிரி ஒரு பையனாக இருக்காரு. அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஒரு வில்லனாக மாறுறாரு. ஸோ ஒரு பெஸ்ட்டாக வந்து அதை வந்து பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எல்லா ஆக்ட்ரஸுமே வந்து ரொம்ப பெஸ்ட் நடிச்சிருக்காங்க. அண்ட் காஸ்டியூம்ஸ், அதுக்கப்புறம் பிஜிஎம் அண்ட் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான டோனில் இருக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ ரொம்ப வந்து பில்டப்பாலாம் எந்த ஒரு பிஜிஎம்ஸும் எதுவுமே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. எப்பயுமே மணிரத்னம் சார் ஃபிலிம் எப்படி இருக்குமோ, ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான பார்ட் மூவியில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அண்ட் கமல் சாரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஃபைட் சீனில் ரொம்ப பெஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தாரு. இந்த ஏஜில் நிறைய ஸ்டன்ஸ் வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நான் மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தேன், மூவி வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை போல் அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அந்த மூவி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க தமிழ் ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்கலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரொம்ப கமர்ஷியல் மூவியாக வந்து எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் மூவி கொடுத்துட்டாலும் ரொம்ப வந்து பில்டப்பாக இருக்குது, ஸ்டோரி இல்லைன்றாங்க. ஸோ என்ன மாதிரி மூவி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தக்லீஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மணிரத்னம் கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம் தான் எப்பயுமே கிடச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இதோட என்னோட ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதோட ஒரு பெஸ்ட் வீடியோவோட நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.